இப்போ நாம பார்ப்போம் வந்து அடுத்ததாக வந்து இந்த வீடியோவில் நுண்மானி திருகு கணிச்சி, அதாவது சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜியில் வந்து சயின்ஸ் ஃபார் அளவீட்டு நுட்ப முறைகள் இருக்கின்ற இரண்டாவது இந்த கருவி வந்து திருகாணி கணிச்சி, அதாவது நுண்மானி திருகு கணிச்சின்னு சொல்லப்படுறது. இதை பயன்படுத்தி நாங்கள் எதற்காக பயன்படுத்துகிறோம், எவ்வாறு பயன்படுத்துகிறோம், எவ்வாறு அளவுகளை பெறுன்றதை நாங்கள் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம், இதில் இருக்கிற இந்த பகுதிகளையும் இந்த பகுதிகளோட தொழிற்பாடுகளையும் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பார்ப்போம். இதை வந்து பட்டை என்று சொல்லப்படும். பட்டை சொல்லப்படும். இது வந்து கதிர். இந்த பட்டையும் கதிரும் ஒன்றாக சேர்ந்துதான் வந்து இதில் வைக்கப்படுகின்ற ஆப்ஜெக்ட், அந்த பொருளை வந்து இடுக்கி பிடித்துக் கொள்ளும். இடுக்கி பிடித்துக் கொள்ளும் ஆப்ஜெக்ட் பொருளை. அடுத்தது வந்து பார்த்தீங்களா இருந்தால் வந்து இங்க இருக்கிறது வந்து இது வந்து லாக், பிடி என்று சொல்லப்படுவது. இதை வந்து சட்டம் சட்டம் என்று சொல்லுவாங்க. வந்து இதை வந்து பிரதான அளவு அளவிடை என்னும், இதை வந்து வட்ட அளவிடை என்னும் சொல்லலாம். அளவிடை வட்ட அளவிடை என்று சொல்லுவோம். இதை வந்து தீதாள் தலை, தலைன்னு சொல்லுவோம். இந்த தீதாள் தலை எதற்கு பயன்படுத்தப்படுறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னாங்க வந்து இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு தொழிற்பாடு இருக்கின்றது. இந்த தீதாள் தலை வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து என்னதுக்கு பயன்படுத்தப்படுறதுன்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ இந்த இடத்துல வைக்கப்படுற பொருள் வந்து ஒரு ரப்பராக அல்லது ஒரு மெல்லிய பொருளாக, மென்தன்மையான ஒரு பொருள், சொஃப்டான ஒரு பொருளாக நீங்கள் இதில் வச்சிங்கன்னு சொன்னால் வந்து இந்த பகுதியை வந்து கிறுக்கக்குள்ள என்ன செய்யும்னு சொன்னால் வந்து இதையும் பிடிச்சு கிறுக்கலாம், நாங்கள் இதையும் பிடிச்சு கிறுக்கலாம். இப்போ கிறுக்கக்குள்ள என்ன செய்யும்னு சொன்னால் அந்த வட்டப்பிரிவு வந்து சுற்றும். இப்படி நாங்கள் சுத்தினோம்னு சொன்னால் வந்து இந்த வட்டப்பிரிவு சுற்றும். இந்த வட்டப்பிரிவு சுத்தக்குள்ள வந்து இது மூவ் ஆகக்குள்ள இந்த கதிர் வந்து முன்னோக்கி தொழிற்படும். இப்போ இந்த முன்னோக்கி தொழிற்பட்டு வரக்குள்ள வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பொருளில் தொடுகையே வரும். இந்த பொருளோட தொடுகை வரும். இவ்வாறு இந்த பொருளோட தொடுகை விடுறதை எங்களால் உணர முடியாது. அவ்வாறு இந்த உணர முடியாத சந்தர்ப்பத்துக்காகத்தான் வந்து இந்த பொருள் வந்த சட்டம் வந்து கதிர் வந்து இந்த ஆப்ஜெக்டிவ்ல இந்த பொருள்ல பட்டத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக என்ன செய்யும்னு சொன்னால் இந்த தீதாள் தலை இந்த கதிர் வந்து இந்த பொருள்ல பட்டத்துக்கு பிறகு வந்து ஒரு கிளிக் என்ற ஒரு சத்தத்தை வந்து ஏற்படுத்தும். இது இந்த தீதாள் தலையை வந்து நீங்க வச்சு சுத்தக்குள்ள நீங்க வந்து இந்த பொருள் வந்து இந்த கதிர் வந்து இந்த பொருளோட படக்குள்ள பட்ட உடனே என்ன செய்யும்னு சொன்னால் இந்த தீதாள் தலையில இருந்து கிளிக் என்ற ஒரு சத்தம் வந்து வெளிப்படுத்தப்படும். அந்த சத்தத்தை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யலாம் வந்து இந்த கதிர் வந்து பொருளோட கனெக்ட் ஆயிட்டு லிங்க் ஆயிட்டு என்றதை நாங்க வைத்துக் கொள்ளலாம். இதனால ஏற்படுத்தப்படுற நன்மை என்னன்னு சொன்னால் வந்து இது ஒரு நெறியர் அல்லது நொறுங்குற ஒரு பொருளாக இருந்தால் வந்து அந்த நொறுக்கம் அல்லது நெளிவுகளை வந்து நாங்க தடுத்து கொள்ளலாம், குறைத்து கொள்ளலாம். அதனால தான் வந்து இந்த தீதாள் தலைகளோட இந்த நீளங்கள் வந்து தரப்பட்டிருக்கின்றது. இதை வைத்துக் கொண்டுதான் வந்து நாங்க இருக்கின்றோம். இப்ப வந்து பார்ப்போம் வந்து இந்த திருகு நுண்மானி கணிச்சியை பயன்படுத்தி எவ்வாறு நாங்க அளவுகளை பெறுற, இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள் என்ன அப்படின்றத பெற்றுக்கு வந்து நாங்க பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் வந்து பிரதானமாக இருக்க வேண்டியது வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி இழிவெண்ணிக்கை இருக்கின்றது. இழிவெண்ணிக்கை, அதே போல குறியீடை தூரம். குறியீடை தூரம் இந்த ரெண்டு விஷயமும் எங்களுக்கு இதுல வந்து கட்டாயமாக தெரிந்து கொள்ளணும். இப்ப முதலாவது பார்ப்போம் வந்து குறியீடை தூரம் என்றால் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த குறியீடை தூரம் என்று சொல்லப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த தீதாளம் சொல்லுவோம். இந்த தீதாளை வந்து நாங்க ஒரு முறை பூரண சுழற்சிக்கு உட்படுத்தக்குள்ள, அதாவது இங்க 0 இருந்தால் இந்த 0வை நாங்க சுற்றி பூரணமாக சுற்றி ஒரு வட்டம் சுற்றி அதே இடத்துல அந்த 0 வரக்குள்ள
அந்த தீட்டால் வந்து பிரதான அளவுடையில மூவ் ஆகுற தூரம் வடிவாக தெரியும். இவ்வாறு இருந்தால் வந்து தான் பிரதான அளவுடையாக இருந்தால் நாங்க வட்ட அளவுடைய சுத்தக்குள்ள வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் வட்டத்தில் இருக்கிற இந்த வட்ட அளவுடைய ஒரு பூரண சுழற்சிக்கு உட்படுத்தினோம்னு சொன்னால் வந்து இங்க இருக்கிற அந்த வட்ட அளவுடைய வந்து இங்க வரும். இதைத்தான் வந்து குறியீடை தூரம் என்று சொல்லுவோம் நாங்க. அதாவது இந்த தீராக்கலையை ஒரு பூரண சுழற்சிக்கு உட்படுத்தப்படும் பொழுது பிரதான அளவுடையில் நகரும் தூரம், பிரதான அளவுடையில் வட்ட அளவுடை நகரும் தூரம் வந்து குறியீடை தூரம் என்று சொல்லுவோம். இது வந்து சில நேரம் 1 மில்லிமீட்டராகவும் இருக்கும், சில நேரம் வந்து 0.5 மில்லிமீட்டராகவும் இருக்கும். இப்போ இங்க இருக்கிறது வந்து 1 மில்லிமீட்டர். அதே இதை வந்து நாங்கள் கீழால இன்னும் அரை வாசிக்கு பிரித்து விட்ட பொழுதுனால வந்து 0.5 மில்லிமீட்டராகவும் இருக்கலாம். அது வந்து நீங்க பயன்படுத்துகிற வேர்னியர் மானியை பொறுத்து வேறுபடும். அதுல மேனுஃபேக்சரிங்கை பொறுத்து. இதைத்தான் வந்து குறியீடை தூரம்னு சொல்றது. இழிவெண்ணிக்கை என்றால் என்ன? இப்போ இந்த இழிவெண்ணிக்கை என்றது சொல்லப்படுறது என்று சொன்னால் வந்து லீஸ்ட் கவுண்ட், இழிவெண்ணிக்கை. இந்த இழிவெண்ணிக்கை என்றது குறியீடை தூரத்தின் கீழ் வட்ட பிரிவுகளின் எண்ணிக்கை. அதாவது திரைக்கண்மானிக்கு எண்ணிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வட்ட பிரிவுல வந்து அளவு போட்டிருப்பாங்க. 50, 100 இவ்வாறு அளவுகள் இடப்பட்டிருக்கும். 50 வரை இடப்பட்டிருக்கும், சிலருக்கு வந்து 100 வரை இடப்பட்டிருக்கும். அதே போல குறியீடு தூரம் என்றால் எங்களுக்கு தெரியும் என்னண்டு. ஆகவே இங்க வந்து 1 மில்லிமீட்டர் இங்க பிரதான அளவுடைய குறியீடு தூரம். அதாவது 1 மில்லிமீட்டர் என்று சொல்லப்படுறது தீரால் தலையை ஒரு பூரண சுழற்சிக்கு ஏற்படுத்தும் பொழுது வட்ட அளவுடைய பிரதான அளவுடைய நகர்ற தூரம் வந்து 1 மில்லிமீட்டர். வட்ட பிரிவுகளின் எண்ணிக்கை வந்து நீங்க வந்து இதுல 0 இங்க 95 அப்படி இருக்கும். இந்த 95 தான் 100. ஆகவே 100 மில்லிமீட்டர். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னாங்க வந்து லீஸ்ட் கவுண்ட் இழிவு எண்ணிக்கை வந்து 0.01 மில்லிமீட்டராக இருக்கும். சில நேரம் வந்து இப்ப இதுல வந்து இப்ப 1 மில்லிமீட்டர் அந்த வழியா குறியீடு தூரம் 0.5 மில்லிமீட்டர் தருவாங்க. குறியீடு தூரம் 0.5 மில்லிமீட்டராக இருந்தால் வட்டப்பிரிவுகளின் எண்ணிக்கை வந்து 50 இருக்கும். ஆகவே இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் வந்து 0.01 மில்லிமீட்டர் தான் லீஸ்ட் கவுண்ட் இருக்கும், இழிவெண்ணிக்கை இருக்கும். இதான் வந்து குறியீடு தூரத்துக்கும் இழிவெண்ணிக்கைக்கும் இடையிலான தொடர்பும் இந்த இழிவெண்ணிக்கையும் காண்ற முறைகளுமாக இருக்கின்றது. இப்ப இதை வச்சு கொண்டுதான் நாங்க என்ன செய்யணும், இந்த திரைக்கண்மானி கணிச்சியில எவ்வாறு வாசிப்புகளை பெற என்ற விதியத்தை பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்க எவ்வாறு வாசிப்பு பெற அப்படின்னு பார்ப்போம். திரைக்கண்மானி கணிச்சியிலையும் வந்து நாங்க வாசிப்பு பெறப்புல வந்து எப்பவும் செங்குத்தான பார்வையில பார்க்கணும். அதே நேரம் இப்ப இந்த பொருளை வச்சதுக்கு பிறகு இந்த படத்தை மட்டும் உங்களுக்கு இங்க தருவாங்க பாருங்க, இப்படி இருக்கும். இவ்வாறான தோட்டத்துல வந்து இருக்கும். இப்படி இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த அளவு தான் தந்திருப்பாங்க. இந்த தரப்பட்டுள்ள திரைக்கண்மானி கணிச்சியின் வாசிப்பினை பெறுக அப்படின்னு சொன்னால் வாசிப்பு நாங்க வேர்னியர் அளவிடையில பார்த்தோமாய் வாசிப்பு சம பிரதான அளவிடை சக பொருந்தும் வட்டப்பிரிவு தர இழிவெண்ணிக்கை இவ்வாறு இருக்குது. அப்ப பிரதான அளவிடை நாங்க இவ்வாறு காண்ற வட்டப்பிரிவுக்கு முன்னால் இருக்கின்ற வாசிப்பு 1, 2, 3, 4, 5, 6 வட்டப்பிரிவுக்கு முன்னால் இருக்கின்ற பிரதான அளவிடையை பார்க்கணும். வட்டப்பிரிவு வந்து இங்க இருக்குது, வட்டப்பிரிவுக்கு முன்னால் இருக்கிறது வந்து 6. ஆகவே 6
பிளஸ் பொருந்தும் பிரிவு. பிரதான அளவுடைய கோட்டோடையும் வட்ட அளவுடைய கோட்டுல வந்து ஒரு பெருமானம் வந்து ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஸ்ட்ரைட் லைன் இங்க இருக்கிறது, இப்படி இருக்குது. அது வந்து 35 தர இழிவெண்ணிக்கை வந்து நாங்க பார்த்தா 0.01 மில்லிமீட்டர். ஆகவே 6 சக 0.35 மில்லிமீட்டர். இது சமயம் 6.35 மில்லிமீட்டராக இருக்க போகுது இந்த குறிப்பிட்ட இந்த பொருள்ற நீளம். இதான் வந்து திருகு நுண்மாணி கணிச்சியில வந்து ஒரு வாசிப்பை பெற முறை. முதலாவது என்ன செய்யணும், நம்ம தரப்பட்ட படத்துல வந்து பிரதான அளவிடை என்று சொல்லப்படுறது வந்து பிரதான அளவிடை நீளம் என்று சொல்லப்படுறது. வட்ட அளவிடைக்கு முன்னால் இருக்கிற பிரதான அளவிடையில பெருமானம். இங்க வந்து வட்ட அளவிடைக்கு அடுத்ததாக 6 இருக்கின்றது. ஆகவே 6. வட்ட அளவிடையில பொருந்தும் பிரிவு. இந்த வட்ட அளவிடையில வந்து பொருந்தும் பிரிவு வந்து 35 என்ற இலக்கம் பிரதான அளவிடையில கோட்டோட நேராக இருக்கின்றது. ஆகவே 35 பிரதான அளவுடைய கோட்டோட நேருக்கு இருக்கிற அந்த இலக்கத்தை தான் நாங்க பார்க்கணும். வரிவா சரியாக இணைந்திருக்கணும். 35 அதை பொருத்தம். அடுத்தது வந்து இழிவெண்ணிக்கு 0.01. இங்க வந்து நாங்க சுருக்கி விடையை எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு தான் வந்து இதுல நுண்மாணி திருகு கணிச்சியில வாசிப்பு பெற்றுக்கொள்றோம். இப்ப வாசிப்பு பெற்றதுக்கு பிறகு இன்னும் நாங்க கவனத்துல கொள்ளணும். இந்த திருகு நுண்மாணி கணிச்சியிலையும் வந்து வேண்டியர் மானிய போல பூஜ்ய வழுக்கள் இருக்கின்றது. அது நேர் பூச்சி வலுவாக இருக்கலாம், மறை பூச்சி வலுவாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். சில வேளை வந்து பூச்சி வலு அற்றதாகவும் இருக்கலாம். அது நுண்மாணி திருகு கணிச்சியின் பயன்பாட்டுகளை பொறுத்தும் உற்பத்திகளை பொறுத்தும் வரும். பார்ப்போம். இந்த பூச்சி வலு வந்து 2 முறையில் இருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அது வேணியர்ல மறைப்பூச்சி வளவும் இருக்கின்றது, நேர்பூச்சி வளவும் இருக்கின்றது. இந்த மறைப்பூச்சி வளவு என்ன காரணத்தால் வரப்போகின்றது, எவ்வாறு வரப்போகின்றது? மறைப்பூச்சி வளவுன்றது எங்களோட உண்மை வாசிப்பை அல்லது உண்மை பெருமானத்தை குறைத்து காட்டும். உண்மை பெருமானத்தை வந்து குறைத்து காட்டினால் அது வந்து மறைப்பூச்சி வலு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் வந்து உண்மை பெருமானத்தை கூட்டி காட்டினால், உண்மை பெருமானத்தை விட கூட்டின பெருமானத்தை காட்டுமாக இருந்தால் வந்து அது நேர்பூச்சி வலு. அதாவது வந்து 5 மில்லிமீட்டர் 2 காட்ட வேண்டியதை 4 மில்லிமீட்டர் 2 காட்டிக்கணும்னு சொன்னால் வந்து அது மறைப்பூச்சி வலு. 5 மில்லிமீட்டர் 2 காட்ட வேண்டியதை 7 மில்லிமீட்டர் 2 காட்டினால் அது நேர்பூச்சி வலுன்றது சரி. இதை நாங்க எவ்வாறு வந்து எண்ணத்துல கருவியில அப்படியே வச்சு கொண்டு நாங்க கண்டுபிடிக்கிற இதுல மறைப்பூச்சி வலு இருக்கின்றதா நேர்பூச்சி வலு இருக்கின்றதான்றதை எவ்வாறு கண்டுபிடிக்கிறத பார்ப்போம். அவ்வாறு கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து பட்டையையும் கதிரையும் ஒன்றாக இணைக்கணும். பட்டையையும் கதிரையும், அதாவது திருகு நுண்மாணி கணிச்சியில் இருக்கின்ற சட்டத்தில் இருக்கிற பட்டையையும் கதிரையும் ஒன்றோடு இணைக்கணும். அந்த நாங்க என்ன சொல்றோம், அந்த கிளிக் என்ற சத்தம் கேட்கும் வரைக்கும் அந்த ரெண்டையும் வந்து இணைத்துக் கொள்ளணும். இணைத்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்களாக இருந்தால் அந்த திருகு நுண்மாணி கணிச்சியை வடிவ அவதானித்தீங்களான்னு சொன்னால் சில ரீடிங்கள் வந்து எங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்க வந்து இங்க 3 வகையான சந்தர்ப்பத்துல அந்த ரீடிங்களை வந்து நாங்க பார்ப்போம். இந்த 3 வகையான சந்தர்ப்பத்திலையும் வச்சுக்கொண்டு இது நேர்பூச்சி வலுவா மறைப்பூச்சி வலுவா என்றதை நாங்க கவனித்துக் கொள்வோம். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் வந்து பிரதான அளவிடைந்த பூஜ்ஜியமும் வட்ட அளவிடைந்த பூஜ்ஜியமும் பிரதான அளவிடைந்த பூஜ்ஜியமும் வட்ட அளவிடைந்த பூஜ்ஜியமும் ஒன்றாக இருந்தால் அது பூஜ்ஜிய வலு அற்றது. பாருங்க, பிரதான அளவிடைந்த பூஜ்ஜியமும் வட்ட அளவிடைந்த பூஜ்ஜியமும் ஒன்றாக இணைந்தால் அது வந்து பூஜ்ஜிய வலு அற்றதாக இருக்க போகின்றது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் வந்து பிரதான அளவிடைந்த பூஜ்ஜியம் இங்க இருக்கு. இந்த பிரதான அளவிடைந்த பூஜ்ஜியத்துக்கு
மேலுக்கு வந்து வட்ட அளவடைந்த பூஜ்ஜியம் சென்றால் பிரதான அளவடைந்த பூஜ்ஜியத்திலிருந்து மேல் நோக்கி வட்ட அளவடைந்த பூஜ்ஜியம் சென்றால் அதை வந்து மறைப்பூச்சிய வலு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இங்க இருக்க வேண்டிய பூஜ்ஜியம் எங்க போயிட்டுது, மேலுக்கு போயிட்டு. அப்ப 5 என்று வந்துட்டு இடத்துல. இப்ப இதை வந்து சொல்லுவோம் வந்து நாங்க மறைப்பூச்சிய வலு அப்படின்னு சொல்லுவோம். வலு பிரதான அளவடைந்த பூஜ்ஜியத்துக்கு மேல் நோக்கி பூஜ்ஜியம் வட்ட அளவடைந்த பூஜ்ஜியம் போனால் அது மறைப்பூச்சிய வலுவாக இருக்க போகுது. அதே போல பிரதான அளவடைந்த பூஜ்ஜியத்துக்கு பிரதான அளவடைந்த அந்த கோட்டிற்கு கீழுக்கு பூஜ்ஜியம் இருந்தால், கீழ் நோக்கி இருந்தால் அதை வந்து நாங்க நேர்பூச்சிய வலு அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, நாங்க இந்த டேர்ன்லாம் டேர்ன் பண்ண போறோம், வலம் வழியாக டேர்ன் பண்ண போறோம். டேர்ன் பண்ணக்குள்ள என்ன செய்யுது, வந்து இன்னும் கொஞ்சம் போயிட்டுது. பூஜ்ஜியத்தில் இருக்க வேண்டியது 5 மில்லிமீட்டர்ல இருக்குது, உள்ள போயிட்டுது. ஆகவே இது வந்து என்ன செய்ய போகுது, எங்களுக்கு அளவு வந்து குறைச்சி காட்ட போகுது. ஆகவே இது வந்து மறைப்பூச்சிய வலு. இது வந்து என்ன செய்ய போகுது, இன்னும் கொஞ்சம் உள்ள போகணும். பூஜ்ஜியத்துக்கு வாரத்துக்கு இது இன்னும் கொஞ்சம் உள்ள போகணும். ஆகவே ஏற்கனவே ஒரு ரீடிங்ல ஒரு வாசிப்புல இது இருக்கின்றது. ஆகவே இது என்ன செய்ய போகுது, ஒரு குறிப்பிட்ட நீளத்தை கூட்டி காட்ட போகுது. ஆகவே இது வந்து நேர்பூச்சிய வலு. இப்ப இந்த மறைப்பூச்சிய வலு என்ன செய்ய வேண்டும் சொன்னால் வாசிப்போட கூட்டி விட வேண்டும். நேர்பூச்சிய வலுவை வாசிப்புல இருந்து கழிச்சு விட வேண்டும். இது நாங்க வேணியர்களையும் நாங்க வந்து பார்த்திருக்கிறோம். இப்ப ஒரு உதாரணத்தை பார்க்கணும். வந்து இவ்வாறு பூச்சிய வலு இருக்கின்ற ஒரு கருவியில எவ்வாறு நாங்க வாசிப்பை எடுத்து உண்மை வாசிப்பை கண்டுபிடிக்கிறத வந்து நாங்க பார்ப்போம். அதுல இத வேணியரை போலாம். இங்கே வந்து 2 படங்களை தருவாங்க. ஒரு படம் வந்து பட்டையும் கதிரும் ஒன்றாக இருக்கும் பொழுது, பொருள் வைக்கிறதுக்கு முதல் வந்து பட்டையும் கதிரும் ஒன்றாக இருக்கும் பொழுது ஒரு படம் தருவாங்க. அடுத்த சந்தர்ப்பத்தில் ஒரு படம் தருவாங்க, பட்டைக்கும் கதிருக்கும் இடையில் வந்து பொருளை வைத்த போது எடுக்கப்பட்ட படம். இப்ப இது வந்து பட்டையும் கதிரும் ஒன்றாக இணைந்திருந்த பொழுது எடுக்கப்பட்ட படம் தான் வந்து இதுவாக இருக்கும். இவ்வாறு இருக்கின்றது. இது வந்து பட்டையும் கதிரும் ஒன்றாக இருக்கும் பொழுது கிடைக்கப்பட்டது. இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் வந்து இது வந்து பட்டையும் கதிரும் வந்து கதிருக்கும் இடையில வந்து பொருள் வைக்கப்பட்ட போது கிடைக்கப்பட்டது. இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இப்ப இங்க வந்து எங்களுக்கு பார்த்த உடனே தெரியுது வந்து இந்த 2 பூஜ்ஜியமும் ஒரே நேர்கோட்டிலே இல்லை. ஆகவே இதுல வந்து கட்டாயம் வந்து பூச்சியவாடு இருக்கின்றது. அந்த பூச்சியவாடு என்ன பூச்சியவாடுன்றதை நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்துக்கொள்ளணும். அப்ப எங்களுக்கு தெரியும் வந்து இந்த பூச்சியமானது அந்த எங்கட பிரதான அளவுடைக்கு கீழாக இருந்தால் நேர்பூச்சியவாடு வந்து எங்களுக்கு தெரியும். ஆகவே இருக்கிறது வந்து நேர்பூச்சியவாடு. நேர்பூச்சியவாடு. இந்த நேர்பூச்சியவாடு நாங்க அல்லது மறைப்பூச்சியவாடுவாக இருக்கலாம், நேர்பூச்சியவாடுவாக இருக்கலாம். ஆனால் இங்க இருக்கிறது வந்து நேர்பூச்சியவாடு. இந்த பூச்சியவாடுவா எவ்வாறு நாங்க கல்குலேட் பண்றது, எவ்வாறு கணிப்பிடுறது என்றதை பார்ப்போம். இப்ப என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து பொருந்தும் பிரிவு, வட்ட பிரிவோட பொருந்தும் பிரிவு, அதாவது வந்து இழிவு எண்ணிக்கை. பொருந்தும் பிரிவு பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து 2 என்றது பொருந்தி இருக்குது. 2 லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.02, இழிவு எண்ணிக்கை வந்து 0.01. ஆகவே 0.02 மில்லிமீட்டர் வந்து இதுல நேர்பூச்சியவாடு இருக்கின்றது. ஆகவே 0.02 மில்லிமீட்டரை வந்து இது நீங்க அளக்கும் பொழுது கூட்டி காட்ட போகுது. அப்ப பாப்போம் வாசிப்பு எவ்வாறு எடுக்கிறது. எங்களுக்கு தெரியும் வாசிப்பு எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியும். வட்ட அளவடைக்கு முன்னால் இருக்கிற பிரதான அளவுடைய நீளம் பார்க்கணும். இங்க வந்து 5 சக
வட்ட அளவுடையில பொருந்தும் பிரிவு 35. லீஸ்ட் கவுண்ட் 0.01. ஆகவே 5 சக 0.35. இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் வந்து 5.35 மில்லிமீட்டர் வாசிப்பாக இருக்க போகின்றது. ஆனால் இந்த 5.35 மில்லிமீட்டர் என்றது இந்த நேர்பூச்சு வலுவும் சேர்ந்ததாகத்தான் இருக்கின்றது. ஆகவே உண்மை வாசிப்பு என்ன செய்யணும், நாங்க இந்த 0.02 மில்லிமீட்டர் கூடி காட்ட போதும் வாசிப்புல இருந்து. ஆகவே அதை கழிச்சு விட்டால் சரி. 0.02. ஆகவே 5.35 மில்லிமீட்டர் இதுல உண்மை வாசிப்பாக இருக்க போகின்றது. இதான் வந்து இருக்கிறது. இந்த வாசிப்பு உண்மை வாசிப்புக்கான முறையாக இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா இது நேர்பூச்சவடு, ஒருவேளை வந்து மறைப்பூச்சவடுவாக இருக்கலாம். அந்த பூச்சம் வந்து மேல் நோக்கி சென்றால் மறைப்பூச்சவடு. அந்த மறைப்பூச்சவடு காண்றதுக்கு என்ன செய்வீங்க, எத்தனையாவது இலக்கம் எந்த பிரிவு வந்து இந்த பிரதான அளவுடைய இந்த கோட்டோட பொருந்துது என்று பார்த்து அந்த பொருந்துற இலக்கம் தர இழிவெண்ணிக்கையால பெருக்குவீங்க. பெருக்கி அந்த மறைப்பூச்சி அளவை காணுவீங்க. கண்டதுக்கு பிறகு வாசிப்பை கண்டு போட்டு என்ன செய்வீங்க, வாசிப்போடு மறைப்பூச்சி அளவை கூட்டி விட்டீங்கன்னு சொன்னா உண்மை வாசிப்பு வரப்போகின்றது. இதான் வந்து நுண்மானித்திற்கு கணிச்சி இந்த பூச்சி வலுவும் வாசிப்பும் காண்ற முறைகளாக இருக்கின்றது. வேணியர் மானியை போல இந்த பூச்சி வலு ஏற்படுறதுக்கு காரணங்களும் இதுக்கு ஒரே காரணங்களாகத்தான் இருக்கின்றது. நேர்பூச்சி வலு ஏற்படுறதுக்கு காரணம் வந்து கரைபடிதல், ஏதாவது அந்த கதிர் பட்டைகள் ஒட்டி கொண்டிருக்கிற காரணத்தாலையும் வந்து நேர்பூச்சி வலு ஏற்படும். மறைப்பூச்சி வலு வந்து கதிர் பட்டைகள் தேய்கத்தால வந்து ஏற்படுத்தப்படும் மறைப்பூச்சி வலு.